வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரக்கோலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற அடியில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே, அந்த தண்டு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதோட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டும் போட்டு அது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரக்கோலியை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரக்கோலி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கேர்ள்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள், ப்ளைன் சில்லி பவுடர் இதெல்லாம் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்து அதோட வந்து கொஞ்சம் ப்ளைன் சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். மற்றபடி இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். ஒரு 75% வந்து ப்ரக்கோலி குக் ஆனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மயிற அளவுக்கு குக் ஆகிறத விட இந்த கொஞ்சம் நச்சுன்னு இருந்துச்சுன்னா ப்ரக்கோலி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.